எப்போவுமே நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து டீ பிஸ்கெட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் எப்போவுமே நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே டீ பிஸ்கெட் தான் சாப்பிடுவோம். ஸோ இப்போது கொஞ்ச நாளாக வந்து நம்ம டீ பிஸ்கெட் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஜூஸ், இந்த ஜூஸ் வந்து ஒயிட் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். இந்த ஜூஸ் வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். இங்கே பாருங்களேன், இது வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். இந்த ஜூஸ் தான் இப்போ ஒரு 1 வீக்காக நான் குடிச்சிட்ருக்கேன், மார்னிங் ரொட்டீன். ஏன் குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெயிட் போட்டுட்டீங்க, நீங்கள் ரொம்ப வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னு. ஆமாங்க, நம்மளுடைய ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து வெயிட் போட்டாச்சு அப்படின்னா வீட்டில் தான் இருக்கணும், ப்ரோக்ராம்லாம் போகக்கூடாது, போக முடியாது ஃபஸ்ட்டு. ஸோ ரொம்பலாம் இல்லை, நார்மலாக ஒரு வெயிட் போட்டிருக்கேன். ஸோ அந்த வெயிட்டு வந்து லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த பூசணிக்காய் ஜூஸ். அது மட்டும் இல்லை, நம்ம ப்ரோக்ராமுக்காக தான் வெயிட்டு குறைக்கணுங்கிறத விட, எங்கள் அம்மாங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருமே வெயிட் போட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் வெயிட் போட்டதுனால ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நான் நேராக இருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்மளும் வெயிட் போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே நார்மலாக. ஸோ வெயிட் லாஸ்க்காக தான் இது குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, நம்ம பாடி அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இது குடிக்கலாம். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஜூஸ் எப்படி போடணும், அப்புறம் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நம்மளோட மார்னிங் வெறும் வயிற்று எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ரொட்டீன் வந்து இதுதான். ஆனால் கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது, என்ன செய்ய. நம்ம வந்து டானிக் குடிக்கவே யோசிப்போம். இதெல்லாம் நம்ம வந்து நான் வெயிட் குறைஞ்சிட்டேன்னா, நான் இவ்வளோ இருந்தேன் இவ்வளோ குறைஞ்சிருக்கேன் அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் என்னை ப்ரோக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் குறைஞ்சிருக்கேனா குறையலையா அப்படின்னு. ஸோ எங்கள் வீட்லேயுமே வந்து வெயிட் குறைச்சிக்கோ, உனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்ன அப்படின்னா கால் வலி வரும், வெயிட் போட்டாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்காகவே நம்ம வந்து வெயிட்டு ஒரு லெவலாக வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ பர்சனலாக நமக்கு நல்லது. இது என்னோடய கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நம்மளோட ஹெல்த்துக்காக இது. நம்ம ஜிங்லி பண்ணலாம். என்ன ஜிங்லி மீன்ஸ்லாம் பார்க்குறாங்க, ஜிங்லி அப்படி பார்க்கக்கூடாது, ஜிங்லின்னு கூப்பிட்டோன்னே பார்க்கணும், அதான் குட் கேர்ள். வா, வீட்டில் எல்லாமே இருக்கா, எல்லா திங்ஸுமே இருக்கா வீட்டில்? வேறு ஆட்டோ வந்துருச்சு, ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. சரி. ஜிங்லி சாந்தி வா, ஜிங்லி போகுது. ஜிங்லி போய் அவங்க கிளப்பி விட்றேன். பை. நேரா எங்கே போகிற ஜிங்லி? இங்கே வா, இங்கே வா. உட்கார் உட்கார், கீழே உட்கார், உட்கார் உட்கார், நீ உட்கார் உட்கார் உட்கார். ஷேக் ஹேண்ட் கொடு. நீங்கள் அழகியா அக்கா அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க. என்ன வேணும், என்ன வேணும், முன்னாடி வேணும், முன்னாடி வேணும். காலையில் எழுந்திரிச்சு இது கூட விளையாடுறதே ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்குது, நல்ல ஒரு ரிலாக்ஸாக. இதை பார்த்தாலே ரிலாக்ஸ் ஆகிடுது. காலையில் எழுந்திரிச்சு இது கூட இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது.
குளிப்பாட்டணும். நிறைய ஒர்க் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, ஜிங்கிலிக்கு வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணி போதும். குட்டி நாய் தானே. தயிர் சாதம் ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணாத தயிரா? ஓப்பன் பண்ணதான். அந்த சைடு பாருங்கள், இந்த கை வச்சிருக்கீங்களா? தான் பத்துமா இருக்கு? போதும் போதும், சூடாக இருக்குது. ஆனால் சூடாக இருக்குப்பாங்க. ஜிங்கிலிக்கு சாப்பாடு வைக்கல. நம்ம சாப்பாடு வச்சா தான் நம்மளும் இவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் தான் அப்படின்னு ஜிங்கிலிக்கு வந்து தெரியணும் இல்லையா? அதுக்காக வீட்டில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக சாப்பாடு வச்சே ஆகணும் ஜிங்கிலிக்கு. இப்படி இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் நமக்கு சாப்பாடு வைக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு உண்மையான பர்சன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம எப்போவுமே நமக்கு கிடைக்கிற டைமில் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். யார் நம்ம வளர்க்குறது பெருசு கிடையாது. யார் அதுக்கு சாப்பாடு வைக்கிறாங்களோ அவங்கள தான் அது ரொம்ப பெருசாக நினைக்கும். ஸோ நமக்கு டைம் இருக்கும்போது அதுக்கு சாப்பாடு வைக்கணும். வச்சோம் அப்படின்னா இது இல்லை. யாருமே நம்ம டாகுக்கு நார்மலாக பிஸ்கெட் போட்டாலே அது வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒன்று தான் இது. தயிர் சாதம் வச்சுருக்கோம். அடுத்து இதுக்கு போய் இந்த மேட்டு வாங்க வேண்டியிருக்கு. மேட்லாம் வாங்கிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுதான் அதோட இடம் அப்படின்னு. இது வந்து இதுக்கு விளையாடுறதுக்காக வாங்கணும். இது வந்து ஃபைபராக, இதை கடிச்சு இது வாய்க்குள்ளே போனாலும் இது வந்து ஒன்றுமே செய்யலாம். ஸோ அதுக்காக இதை வாங்கி போட்டால் இது வாங்கின நாள்லேருந்து இதை வச்சு விளையாட மாட்டேங்குது. செப்பல், இந்த இதை வச்சு தான் விளையாண்டுட்டு, அதை வச்சு விளையாட மாட்டேங்குது. முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி கூப்பிட்டு போயிட்டோம்னா சிங்கிலி வா. இறங்கு 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 இறங்கு. சிங்கிலி போ. வா, இறங்கி வா. வாங்க வா சிங்கிலிங்க வா. ஓய் சிங்கிலிங்க வா. வந்து காலையில் ஒரு டைம் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கும் உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும். தண்டிக்கு வருமா? அதனால் போய் நாங்கள் அதை ஸ்லிம்மாக வளர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். விளாடுறாங்க. அதுக்கு வந்து மார்க்கெட் கிளம்பணும், போகலாம். வெந்தயம் தோட்டம் போடும்போது பார்த்தீங்க, இங்கே பாருங்க வெந்தயத்தை செடி வளர்ந்துருச்சு. இது வந்து இதுதான் வெந்தயமா? ஆமாம். இது என்ன பண்ணுவாங்க சொல்லு? எனக்கு தெரியலையே. கீரை. இது வந்து வெந்தய கீரைன்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்தோன்னா அதை அப்படியே கட் பண்ணி சமைச்சிக்கலாம். வெந்தய கீரை இது வந்து. அப்புறம் வந்து புதினாலாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வெறும் ஸ்டிக்கு மட்டும்தானே ஊண்டணும், வளர ஆரம்பிச்சு. வெங்காயம் ஓமம் அவங்க கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட பிடிங்கி இங்கே ஊண்டி வச்சுட்டோம். யார்கிட்ட?
தக்காளி மிளகாலாம் வளர்க்குது. மிளகாய் எனக்குள்ளே போட்டோம்ல, இருந்தால் இப்போ தான் மிளகாலாம் வளர ஆரம்பிக்கும் குட்டி குட்டியாக. இதான் கொத்தமல்லி உள்ளே போட்டோம், உள்ளே வளராமல் வெளியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த இங்கே வளருது. ஒரு மல்லி இங்கே தான் போட்டேன். எங்கண்ணா போட்டீங்க? எங்கே தான் போட்டேன்? ஆனால் மிளகாய் தான் போட்டேன். வாழைப்பூ எங்களை இந்த இருக்குல்லக்கா பூ இருந்துச்சுல. ஆஹா, அதெல்லாம் விரிச்சிரும்ல. அது விரிஞ்சு தானே வாழைக்காய் வருது. இல்லை அப்படியா? ஆமாம், அந்த பூவில் தான் வாழைப்பழம் வருது. பூ தனியாக வரும். இந்த மல்லி பூ தானே? ஆமாப்பா. இந்த காய் காய்ச்சிக்கல. பச்சையில் நல்லா வாசமாக இந்த இலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தலைவலிக்கெலாம் நல்லா இருக்கும்ல. ரொம்ப வாசம் நல்லா இருக்கும். நான் அப்பப்போ அதை எங்கே போனாலும் பார்த்து பறித்து தரேன். இது வந்து கருந்துளசி. அந்த துளசி வேறு, இந்த துளசி வேறு. அது பெருமாள் துளசி, லக்ஷ்மி துளசியா? டேபிள் ரோஸ். கரும்பு கத்தாழை நாங்கள் வரும்போது இந்த வாசல் ஒன்று அந்த வாசல் ஒன்று இருந்துச்சு. இல்லை மல்லிப்பூச்செடி கிட்ட கொண்டு வந்து கட்டுக்கிட்ட. மல்லிப்பூச்செடி கட் பண்ணிடு. நம்ம ஷாப்பு இருக்கு பாருங்க. எல்லாரும் நம்ம வீடியோ எடுக்கிறோங்கிறது யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும். ஆமாம், எல்லாரும் பார்த்துட்டு தெரியாத மாதிரி. ஏஹா, முட்டை கத்திரிக்கானா முழுசாக போடுவாங்களா? அதானே. சாந்தி தான் வந்து விலையெல்லாம் கேட்டுவாங்க. என்ன சாந்தி? சௌச்சோ காய் இருக்குது பாருங்க. சௌச்சோ இருக்கா? காயே இல்லைன்றீங்க. அப்போ காலையில் காலிஃப்ளவர் எல்லா காய் வாங்குற இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை வாங்கணும். தருவீங்களா? பீட்ரூட் சாந்தி பீட்ரூட் அவருக்கு ஒரு காய்க்கிற நல்லதாக போடுங்க, அழுகுறத போட்டுறாதீங்க. ஓ, இது வந்து இடையில கூடிரும்னு இதை பிச்சு போடு. வெரி குட். சாந்திக்கு வந்து அந்த இதில் இடம் கூடிரும்னு. அப்போ நீ கத்திரிக்காய் வாங்கும்போது இந்த காம்பெல்லாம் பிச்சு போட்டுருக்க வேண்டியதானே? இது இடக்கூடாது. என்ன இது இடக்கூடாதோ? போட்டாச்சு. அந்த பூவை எடுங்க. இந்த பூ தரவா? ஆமாம், சின்ன பூவை எடுங்க. அட்டை பூசாடா. கோஸ் ஒன்று வந்துடவா? அதை எடுங்க. சின்னதாக கொடுங்க. முட்டைக்கோஸ். வண்டியில்? ஆமாம். காளானா? எடுத்தா இந்த நாளாக ஹரிணி வந்து பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தான். அவளுக்கு சர்ப்ரைஸ் சின்னதாக ஒரு சிக்கன் பிரியாணியும் ஆர்டர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டில் ஃப்ரையாக இருக்கும். பாவமாக தான் இருக்குது.
என்ன சாப்பாடு? மதியானம் லஞ்ச் ஒயிட் ரைஸ், சாம்பார், கத்திரிக்காய், எண்ணெய்க்காய் போட்டிருக்காங்க, கத்திரிக்காய், அப்பளம், மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இப்போ மதியானம் சாப்பாடு டைம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாந்தி வந்து ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எழுந்திரிச்சேன். இந்த இடத்துல ஐ மாஸ்க்கு, அந்த ஐ மாஸ்கில் வந்து இந்த ஜெல் வச்சுருப்பாங்க. இந்த ஜெல் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம ஐயை வந்து கூலிங்காக வச்சுருக்காங்க. இந்த ஜெல் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து இந்த பேக்கெட் போட்டிருக்காங்க. இந்த பேக்கெட் இந்த பேக்கெட் வந்துமா இது நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம செத்து போயிடும். அப்புறம் ஏன் அவங்க கொடுக்குறாங்க? மெடிக்கல்காரர்கிட்ட நீலாம் சொல்லணும். அந்த ஜல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பொம்மை கொடுத்துருக்காங்கல்ல, அதோட இதை ரெண்டையும் கூட அவங்க தலைவலிக்கு ஏதாவது பயன்படுத்த சொன்னாங்கல்ல. ஆமாம், தேவையில்லாமல் அந்த பொட்டனத்தையும் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து எதை வாயில் போடுறது, எதை மண்டையில் வைக்கிறது தெரியுமா இல்லையா? இல்லை அது அவங்களுக்கு தெரியாமல் இதில் வந்து தெரியாமல் அவர் எதுக்கு மெடிக்கல் வைக்கிறாங்க? அந்த மெடிக்கல்காரங்க தெரியணும்ல, மருந்து இது நல்லது பொருள் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள், இந்த மாதிரி இதுக்குள்ளே வரும் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லணும். ரோஜா பாக்கு மாதிரி இருக்குது. ரோஜா பாக்கு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மெடிக்கலில் கொடுத்தாங்கன்னா, அந்த ஜல்லிக்குள்ளே வச்சு கொடுத்தாங்கன்னா யாரும் இதை சாப்பிட்றாங்க. இது வந்து ஒரு விஷம்னு சொல்கிறாங்க. அவங்க படித்தவங்க அப்படி கொடுத்தா, படிக்காதவங்க நாங்கள் வாங்கி போட்டு தானே இருக்கோம். ஆமாம், இதை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி இங்கே இருக்கிறத போய் கொடுத்தா இது தலை மாமான்னு இருக்கும். இந்த பாக்கு மாதிரி இது என்னது ரோஜா பாக்கு மாதிரி சிலிக்கியா இது பேர். என்ன பேர் வழியாமா? சிலிக்கா சிலிக்கா ஜெல். ஜிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல். ஜிலிக்கா ஜெல். Do not eat. Throw away இதில் போட்டாங்க. டூனாடி அது டீ போட்டாங்க. இதில் டீ போட்டாங்க. எழுத்து போட்டாங்க வழியாமா? டூனாடி அப்படியா? என்னத்தான் சொல்கிறேன். இது கொடுத்தது தான் சந்தேகமாக இருக்குது. அது என்னது? பொம்மை மாதிரி இருக்குப்பா. இது எதுக்குப்பா ஊழ முக்காட்ட சளி மாதிரி இல்லை. அது ஜல்லி. ஜல்லி இல்லை, ஜெல்லி. ஜல்லி மிட்டாய். ஜல்லி மிட்டாய். இது ஏன் திங்காமல் வச்சுருக்கோம்? நாங்கள் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிடணுமான்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு கொடுத்ததுன்னா அது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுவோம். எல்லாரும் இது எதுக்குள்ள வச்சுருந்த வெளியே இருக்கு. வச்சு அப்படியே தூங்கு. கண்ணை முடிக்க வேணாமா? தூங்குறதுக்கு கண்ணை முடிக்கிறீங்க. ஏன்னா அப்படி இது கண்ணை மூடிட்டு தூங்கினா எப்படி இதை வச்சு தூங்கு? வெளிச்சம் இருந்தால் தூக்கம் வராது. அதுக்கா சரி 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 தூங்கிடுது. அதாவது நல்லா இருக்கும். நீ தான் தூக்கம் வராமல் கிடக்க. நீ தூக்கவே மாட்டேங்க. அப்போ உனக்கு அதை மாட்டேங்குது. தூக்கம் வராது. வெளிச்சம் தான் தெரியாமல். லைட்டு வெளிச்சம் எதுவும் தெரியாமல் இருந்துக்கிறதுக்கு. சரி சரி. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு லைட் வெளிச்சம் தெரியக்கூடாதுன்னா இந்த பொம்மையை வாங்கி மாட்டிக்கலாம். சொல்லுங்க. உங்களுக்கு லைட்டு வெளிச்சம் தெரியல, இந்த பொம்மையை வாங்கி நீங்கள் தலையில் மாட்டிக்கிங்க. உங்களுக்கு லைட் வெளிச்சம் தெரியாது. நீங்கள் வாடகை நிம்மதியாக தூங்கணும். எனக்கு தெரியாது. இது வந்து எங்கே இருக்குன்னா மினி சோடா இது இருக்குது. மினி சோயில் இருக்குது, வாங்கிக்கிங்க. சரி. மினி சோ வந்து மதுரையில் இருக்குது. சென்னையில் அங்கெல்லாம் போகிறது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க போய் வாங்கிடுவாங்க. ஆன்லைனில் கிடைக்கும். அப்போ சரி ஆண்ட்ராய்டில் வாங்கியிருக்கோம். வாங்கி நீங்கள் மாட்டிக்கிங்க. ஆண்ட்ராய்டில் வாங்கி மாட்டிக்கிங்க. அப்போ பிரியாணி சேர்க்கணும். பசிக்கலாம். எனக்கு தெரியாதுப்பா. அவங்களுக்கு பிடிச்சதை செய்யும். நம்மளுக்கு என்ன, நம்ம எதையும் திட்டுக்கிட்டு இருப்போம். சின்ன பிள்ளைகளுக்குமா இது நல்லா இல்லை, காந்தி அன்னைக்கு கேட்டாங்களா,
என்னக்கா சரி எல்லாம் முடிங்க, முடிச்சு விட்ருங்க. ஏக்கா முடிச்சு விடுங்க. பாப்பாங்க டியூஷன் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வாஷிங் மிஷின் சிங்கிலே வாக்கிங்லாம் விட்டு போயிட்டாங்க. கிட்ட கொண்டு வா. காடையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடிலாம் போட்டு ஊற வச்சுருக்காங்க. அக்கா அது இருக்கட்டும்க்கா. ஏன்க்கா? மஞ்சள் பொடிலாம் போட்டு காடையை வந்து ஊற வச்சுருக்கு. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். சட்டி இங்கே காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றி காய விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். காமி காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டால் தான் கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர். இது என்னது? கரம் மசாலா. கரம் மசாலா இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம்க்கெலாம் கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இது கரம் மசாலா. நம்ம வந்து லெமன் இல்லை, அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்து பரட்டி வச்சுக்கலாம். காடை நம்ம வீட்டில் செஞ்சதே கிடையாது. அப்போ இதான் ஃபஸ்ட் டைமா? ஆமாம். நான் நீங்கள் வாங்குவோம் அப்போ தெரியும் போல நினச்சேன். என்னத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதான், எதனா பெரிய வித்தையா? பட் காடை வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து செய்கிறோம். நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சேர்த்து வச்சுக்கிறோம். என்ன காஞ்சிட்ருக்கு. அதுக்காக நம்ம பிரியாணிக்கு தேவையான இந்த கறி மசாலா பட்ட ஐட்டம்ஸ், அன்னாச்சி பூ, சோம்பு, இந்த பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு இந்த காஞ்சிச்சுலாம் இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நல்லா இன்றைக்கி வந்து மெரூன் கலருக்கு வந்தோடனே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுருவோம். மெரூன் கலர் வரணும். ஆமாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சியா? ஆமாம். இங்கே இஞ்சி காமி. போடுங்கக்கா, கரெக்டாக வரும். கட் பண்ணு. இதில் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வெங்காயம், நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்குள்ள நம்ம காடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏக்கா காடை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றது கிடையாது, கடையில் வாங்கி அப்படியே லேசாக சாப்பிட்டு. இதெல்லாம் காடை முட்டையால? ஆமாம். எது கருது? இந்த காடை கன்சீவாக இருந்திருக்கு போலப்பா. கருதுக்கா, சூப்பராக. ஆமாம், நல்லா இருக்கும். இல்லை அப்படியே போட்டு இது பண்ணிக்கிறது. கொஞ்சம் தக்காளி, நல்லா வதங்கட்டும். வேற என்ன ஏதாவது கொஸ்டின்? வேறு அந்த சைடு அது பொறிக்க வேண்டியதானே? ஆமாண்ணே, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இருக்கட்டும். எப்படி அதை மொத்தமாக போட்டுறீங்களா, ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறீங்களா? ஃப்ரை. அப்புறம் என்னக்கா, எதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கணும்? கரெக்டாக தானே இருக்கும். வேண்டாமா? மசாலா ஐட்டம்ஸ் ஊறணும். அதாவது இன்றைக்கி டே விலாக் அப்படின்னா நாங்கள் ரொட்டீனாக இதெல்லாம் பண்ண மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள், வாரத்தில் 1 டைம் தான் காய் வாங்க போவோம்.
ஸோ நம்ம vlog போடுறோமே இன்றைக்கி ஒரு 8 போயிட்டு வந்துடுவோம். ஒன்று வீட்டில் எந்த காயுமே சுத்தமாக இல்லை, அதனால் மார்க்கெட் போனோம். இது வந்து சரி மார்க்கெட் போயிட்டோம். நான் அவ்வளோவா போக மாட்டேன், அம்மா தான் போவாங்க. ஸோ மார்க்கெட் போயிட்டோமே, பக்கத்தில் தான் சிக்கன் கடை பார்த்தேனே. சரி ஹரிணி ரொம்ப நாளாக பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தான். சரி அவளுக்கு செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். பட் டே ரொட்டீன்லாம் இதுவும் நடக்கும் எங்களுக்கு. அதனால் நான் நாளைக்கு டே ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் நாளைக்கும் போடுறேன். டெய்லி நீங்கள் பாருங்கள். ஓகே, வேறு என்ன கமெண்ட் படிக்குமா? வதங்கினதுக்கப்புறம் கறி போட்டு அரிசி போட்டுருவா. கமாண்டு பிடிக்கலையா? நம்ம தம்பி வந்து ராதா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். அதுக்கு அவனே எனக்கு இன்னும் ஆன்சர் சொல்லலை. மண்டே வரும்போது அவன் ஆன்சர் சொல்லுவான். மற்ற கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கமெண்ட் படித்து நம்ம அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து லிப்ஸ்டிக் கலெக்ஷன் போட்டிருந்தேன், அதில் கமெண்ட் பார்ப்போம். ஸ்கின் கேர் வீடியோ போடுங்க சிஸ்டர், வாசு கணேஷ் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கின் கேர் வீடியோ போடுறேன். உங்கள் மேக்கப் வீடியோ போடுங்க சிஸ்டர். என்னோடய மேக்கப்னால் நான் நார்மல் மேக்கப்பா இல்லை கரகாட்டம் போடுற மேக்கப்பா, ரெண்டில் இது போடணும் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். திறனை வந்து பட்டர்ஃப்ளை பிளாஸாவை வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு போடுறேன். பட்டர்ஃப்ளை பிளாஸாவே நமக்காக தான் வச்சுருக்கோம். மேக்கப் வீடியோ போடுங்க சிஸ்டர், கோமதி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர். அதான் எந்த மேக்கப்னு நீங்கள் சொல்லிடுங்க. நீங்கள் க்ளோஸ்அப்பில் வீடியோ போடுங்க. க்ளோஸ்அப்பில் போட்டால் என்னோடய ஃபேஸை யாரும் பார்க்க முடியாது. ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரியல. ஓகே, நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்காக. அப்புறம் வந்து ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காங்க. இந்த கவிதையை படிக்கிற அளவுக்கு எனக்கு சீவன் இல்லை. படிங்க நானும் கேட்டுக்கிறேன். அந்த வானவில்லின் வர்ணஜாலமோ உந்தன் மேனியெங்கும் சொல்லடி பட்டாம்பூச்சி. இல்லை எனக்கு சீவன் இல்லை, என்னால் படிக்க முடியல, ஹெல்த் ப்ராப்ளம். ரொம்ப லாங்காக இருக்கா இல்லை? நீங்கள் தனியாக உட்காந்து படிச்சுக்கோ. யார் கவிதை எழுதியிருக்காங்க அப்படின்னா சரவணன். ஓகே, நல்லா வேணும். அடுத்து வந்து ஹாய் அக்கா, குட் மார்னிங். ஒரு வீடியோ ஃபேஸ் ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் போடுங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க இவங்க. யாருன்னா ராஜகோபால். கண்டிப்பாக போடுறேன் ராஜகோபால். அடுத்து வந்து நம்ம ஃபேஸு க்ளோஸ்அப்பில் வீடியோ போடுறது தான் கேட்டுருக்காங்க. ஒரு லக்ஷ்மி பிரியா சூப்பர் குட். கண்டிப்பாக அடுத்த டைம் போடுறேன். வேற ஒன்றும் இல்லையா? வேற அவ்வளோ பெருசாக இல்லை. நல்லா எனக்கு என்ன பெருசாக இருக்குங்க, ராதா அண்ணன் சொல்கிறது எனக்கு இன்னும் என்னவா இருக்கும். எல்லாருக்கும் யூஸ் பண்ணாத பொருள் என்னதுக்கா சொல்லவும் மாட்டேன். எல்லாரும் அவ்வளோ நடத்துறது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. எனத்தையாவது அந்த அண்ணன் சும்மா கதையை விட்டுருக்கும் நான் நினைக்கிறேன். உருட்டி விட்டுருச்சு அதையே அவங்ககிட்ட. பிரியாணி மசாலா, கேபிள் எவ்வளோவா? எப்படி 200 பிரியாணி மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. பிரியாணி மசாலா மட்டும்தானே போடுவாங்க, வேறு என்ன போடுவாங்க? இந்த வீட்டில் இருந்து மல்லி அது எதுவும் போடுவாங்க. ஓஹோ, ஆனால் நான் பிரியாணி மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தயிர் வந்து இப்படியே ஊற்றணும் அப்படின்னா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஊற்றிட்டு தண்ணி அந்த இதில் வச்சுருக்கோம் பாருங்க. நல்லா இது பண்ணிவிட்டு இப்படி ஊற்றினா தெரிஞ்ச மாதிரி வராது. தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். ஏன்னா நான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சதே கிடையாது. சிக்கன் பிரியாணி தான் ஃபஸ்ட் டைம். என்னக்கா நீங்கள் பிரியாணி நல்லா கொண்டு வேணும் அம்மா சொன்னது. இந்த குஸ்கா பண்ணுவேன், அதை வச்சு பிரியாணி இல்லை நாங்கள் ஓயா பிரியாணி கிட்ட சொல்லி இப்படி சொல்கிறீங்களா? என்னல அது வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்து
என்ன ஏடி க்ளீன் பண்ணி அக்கா தட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கிண்ணம் வச்சுக்கிறேன். அக்கா ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறீங்களா? சாந்திக்கா சாந்திக்கா ஓ எடுத்துக்கோ நாய்க்கு சாப்பாடு போடுறேன். அப்படி வைக்கக்கூடாது சாந்தி. பிரியாணிக்கெல்லாம் போகும்போது புட்டிஸாக நறுக்கிடணும் சாந்தி. இதெல்லாம் சாப்பிடும்போது இதை எடுத்து வைக்கிறது சாந்தி. அது நம்ம கிண்டினோடனே இதாக இரும்லக்கா அந்த வைக்கக்கு. என்னன்னாலும் எடுத்து வைக்கிற மாதிரி பொடிசா நறுக்கிட்டேன்னா சின்ன சின்னதாக ஆயிரும்ல. என் மகளுக்கு ஈரலில் பிரியாணியில் போடவே மாட்டேங்க ஃபஸ்ட்டு. வேணாம் லைட்டாக இந்த சிக்கனுக்கு மட்டும் உப்பு, சிக்கன் உப்பு பிடிக்கணும்ல. இதோட இப்போ அரிசி போடுறீங்களா? போட வேண்டியதானே? தனியாக அதுக்கு தனியாக போட்டுருவோம். கொஞ்சம் தான் போட்டுருவோம். இது கொஞ்சம் வேக அரிசி. எந்த டம்ளருக்கு? இந்த டம்ளர் 1.5 டம்ளர் எடுத்ததுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சிக்கன் ஊற்றிருக்கனால கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கோம். சிக்கன் போட்டுக்கலாம். இப்படியே எடுத்து வச்சு சாப்பிடணும் போல இருக்குல்ல. வந்து இதை போட்டு மூடி வச்சிருக்கோம். நம்ம பாருக்கு பிரியாணின்றது சிம்பிள் வேலை தான் போல. பிரியாணி தான் இருக்கிற சமையல்லையே பிரியாணி மட்டும்தான் ஈஸியான வேலை. மற்ற எல்லாமே கஷ்டமான வேலை தான். 1 pot ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை 1 pot ரைஸ்னால் ஒரே பானையில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வடை சட்டி எடுக்க தேவையில்லை, கிண்ணம் எடுக்க தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அதுலேயே முடிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். சிக்கனில் வேறு உப்பு போட்டுக்கணும். இந்த எடுத்து அப்படியே மூடி வேண்டியதானா? ஆமாம், அவ்வளோதான். டயரு இப்படி தான் குக்கரை மூடணும், பார்த்துக்கோங்க. காடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படிக்கா ஞாபகம் வந்தது உப்பு போடுறதுக்கு? திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு உப்பு போடலை அப்படின்னு. இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. அப்பயே போட்டுருந்தா கொஞ்சம் ஊறி இருந்திருக்கும். போடாமல் சரி, நம்ம மொத்தமாக போனால நல்லா தான் இருக்கும். அந்த இது எங்க நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காடை எடுத்து ஃபஸ்ட்டு பாடி நல்லா காஞ்சிருச்சு. 2 பாடி இருந்துச்சுல, 1 பாடி ஆச்சு. ரெண்டு இருக்கு. போடலாம், போடலான்ட்டு இந்த சேர் ஒன்று போடுங்க. அவ்வளோதான். இல்லை சரியா இந்த கற்றுக்கிட்டேன். ஃப்ரை ஆகிட்டு அது வந்து ஆயிடுச்சு. காடைனா என்னன்னு தெரியாதுறாங்க. உங்களுக்கு போய் நான் காடையை வாங்கி கொடுத்தேன் அவசரப்பட்டு. காடை நீங்கள் சாப்பிட்டதே இல்லை, என்னடி அதிசயமாக சொல்கிறீங்க? காடை முட்டை பிரியா, பிரியா நீ காடை சாப்பிட்டதே இல்லையா? தெரியாதா? பொய் சொல்லாத.
ஏய் நான் தான் உடைப்பேன். பாவம் செய்யக்கூடாது. சரி குடு. ஒன்றும் உயிரோட கொண்டிருக்கோம், அது பாவம் இல்லையா? பிரியா உனக்கு பிடிக்குமா காடை? ஏய் உடைக்க போறேன் நான். உனக்கு பிடிக்குமா? இது 2 விசில் வந்துருச்சுல்லக்கா. ஒன்று ஆஃப் பண்ணி. காடை எப்படி இருக்கு பிரியா? சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கா? ஆ வேற லெவல் பண்ணி. அதானக்கா நீங்கள் செஞ்சுருக்கீங்கல்ல. சும்மா டேஸ்ட் பண்ணி ஆஹா இருக்கட்டும். டேஸ்ட் பண்ணி பாரு. லைட்டை பிடிச்சி கொடுங்க. அது நல்லா இருக்காதா? நீ கொடுக்காம நல்லா இருக்காக்கான்னு எங்கிட்ட கொடுத்தாங்க நல்லா இருக்கான்னு பார்க்குறது. கடி அப்படியே கடி. சும்மா கடி. வச்சுருக்கேன். சூப்பரா இருக்குமா? வேற லெவல் இருக்கா? ஆ கறிகிருச்சா? ஏன்னா நைட்டு கிழிஞ்சிடுவாங்க. குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி ஸ்மெல் வருதுப்பா. ம் குழந்தைச்சா கரெக்டாக இருக்கு பிரியாணி. அடுத்து வந்து முட்டை வெந்துருச்சு. வந்துச்சா? ஆ தயிர் வச்சிரு, நான் அது பண்ணிக்கிறேன். தயிர் மல்லிச்செடியை மட்டும் பொடிசான இருக்கு. மறுப்போமா வேணுமா ஒரு சார்ஜ் போடுவா. முட்டை வெந்துருச்சு நல்லா. நம்ம முட்டையை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம்னா பிரியாவுக்கு வந்து முட்டை வேணும்னு கேட்டிருக்கா. ஆனால் காடை எப்படி அப்படின்னா நம்ம வந்து காடையை வந்து காடை வந்து ஃப்ரை பண்ணாலுமே எனக்கெலாம் அந்த எக்கு மட்டும்தான் சாப்பிட பிடிக்கும். அந்த மற்றபடி அந்த மற்ற பாடி பார்ட்ஸ்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்காது. அதே மாதிரி தான் இவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் பிரியா வந்து எனக்கு முட்டை வேணுமான்னு சொல்லிட்டா. சரி அவளுக்காக இந்த முட்டையை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். தயிர் வெங்காயம் போடுறதுக்காக ஆனியன் வந்து இந்த ஆனியன் கட்டரில் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனியன் இருக்கு. கொண்டா மல்லிச்செடி கொண்டா 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 கொஞ்சம் மல்லிச்செடி போட்டு தயிர் வெங்காயம் தயிர் இந்த தயிரை மிச்சத்தை ஜிங்கிலிக்கு வச்சுருங்க. லைட்டாக சால்ட்டு போட்டு போதும் இது வேணும்னா போதும். இதுவே கொஞ்ச நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். ஆமாம் அது தயிர் இருக்க தண்ணிலாம் ஆயிரும். மிக்ஸ் பண்ணி தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த முட்டையை நான் கட் பண்ணிச்சு.
இது எடுத்து வச்சுருக்கீங்களா? அடுத்து வந்து இந்தா நீ இதை ஃபைனல் பண்ணிக்கோ. என்ன நல்லா காயட்டும். காஞ்சோடனே சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக உப்பு போட்டு இந்த முட்டையை எடுத்து இது போட்டுருவோம். கறிகிறோம் ரொம்ப இது பண்ணலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு போட்டுக்கோங்க. ஏன் இப்படி சொன்னால் அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிக்கும், செட் ஆகிக்கும் அந்த முட்டை கரு. இல்லைன்னா திருப்பி போட்டோம்னா திரும்பும்போது உடஞ்சிடும். போட்டு எல்கே என்னவோ ட்ரை பண்ணுறேன். பார்த்து அப்படியே தூக்கிடணுமா? அதோட அமுத்தக்கூடாதா? அடுத்து பின்னாடி நல்லா ஃப்ரை ஆகுங்களா? வெந்துருச்சு ஆல்ரெடி. அந்த இது செட் இதாகணும்னா ஆனால் உள்ள ஃப்ரை ஆகுங்க. இந்த ஃப்ரை சிக்கன் பிரியாணி காடை ஃப்ரை தயிர் தயிர் வெங்காயத்தை காட்டல அடியாச்சு. பிரியாணி நான் ஃபஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நல்லா இல்லைனாலும் வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்க இது வந்து அவங்க தலையெழுத்து. இரு அம்மா வைக்கிறேன். அம்மா வைப்பேன்டி. என்னப்பா பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? காடை சாப்பிட்டு சொல்லு. எப்படி இருக்கு உங்கள் அம்மா சமையல்? அன்னிலாம் சாப்பிட்டு சாப்பாடு வேறு லெவல் சொல்லிட்டான். எங்களோட டின்னர் வந்து சிக்கன் பிரியாணி, காடை வறுவல். இதான் நைட்டுக்கு டின்னர் முடிச்சிட்டோம். நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஆசைக்காக. அடுத்து நைட்டுக்கு நான் என்ன சாப்பிடுவேன் நைட்டுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதை ஃபைனல் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரீயாகவும் ஜிங்கிலியும் வெளியே விளையாட வந்திருக்கேன். கீழே விடு சிங்கிலி, இங்கே பாரு சிங்கிலி. ஓய் சிங்கிலி இங்கே பாரு. நில்லு ஜிங்கிலி
ரெண்டு பேரும் விளாடுறாங்க. நைட்டு இதுதான் இப்போ இவங்க வந்ததுலேருந்து கொஞ்சம் முதல்ல படுத்து கிடப்போம், டிவியே பார்த்துட்டு இருப்போம். இது வந்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் நேரம் வெளியே வர்றோம், இங்கிட்டு நடக்கிறோம், ஓடுறோம். அது வந்ததுலேருந்து அது ஆக்டிவாக. அப்போ இதுக்கு முன்னாடி நாம வெளியில் வர மாட்டீங்களா? நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம், நான் ஆக்டிவாக இருக்கேன் ரொம்ப. அது வந்து தூக்காக சொல்லிட்டேன். ஓ சிங்கிலியே இங்கே பாரு. ஜிங்லி இந்தா இரு, ஜிங்லி இந்தா இந்தா ஜிங்லி இந்தா. ஜிங்லி நீங்கள் க்ளோஸ் அப்பில் பாருங்க, தூக்கி போய் சுத்தாங்க, சும்மா அங்கிட்டு ஓடும். ஆனால் இது வந்து குளிக்க ஊற்றலான்னு நினச்சோம், குளிக்க ஊற்ற முடியல. நாளைக்கு தான் குளிக்க ஊற்றணும். இது நாங்களே குளிக்கலை. நாங்கள் வீட்டில் இருந்தால் எப்போவுமே தூங்கும் போது தான் குளிப்போம், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தூக்கம் வரும். அதுக்காக தூங்கும் போது தான் நாங்கள் குளிப்போம். இந்தா ஜிங்லி இங்கே வா, மேலே ஏறு, மேலே ஏறு, இங்கே வா, உட்கார் உட்கார். இங்கே வா, உன் பேர் வந்து இனிமேல் ஜிங்லி. காற்றுல சொல்லுங்கக்கா. காற்றுல சொல்கிறேன், காதுல இங்கே வா, சிங்கிலின்னு ஜிங்லி ஜிங்லி ஜிங்லி. முன்ன நல்லா சொல்லுங்க. ஜிங்லி இங்கே பாரு, என்ன பாரு, இங்கே பாரு. ஜிங்லி ஜிங்லி ஜிங்லி. சுறுசுறுப்பாக இருக்காங்க இங்கே. இறங்க தெரியாத மாதிரி ஆக்ஷன் பண்ணுது. உங்களுக்கு போகாத விழுந்துருவா, எங்கிட்டு வா. இப்போ இப்படி இருக்குல்ல, உள்ள விட்டு போய் படுத்துக்கிறோம் பாரு. ஆமாம், அது கரெக்டாக அது இடத்துல படுத்துக்கிறோம். முடிக்க போறீங்க. ஃபைனலாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் 9 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் தான் தூங்க ரெடி ஆகிட்டோம். மேடம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சயின்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இல்லாத வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி தாங்க எங்கள் பொழுது போகுது. ஃபைனலாக வந்து விளையாட்டு என்னெல்லாம் வந்து அடுத்தடுத்து காட்டுறது அது இது இல்லை. எல்லாருக்கும் குட் நைட், குட் மார்னிங் டு குட் நைட். Bye good night. நான் ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிருக்கேன். நான் மண்டியில் பாவடையை போட்டுருக்கேன். பாய். உங்களுக்கு எங்கள் vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பட்டாம்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கை வேறு சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கும். சொல்லு பட்டாம்பூச்சி சேனலை. அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.